கடலோசை FM 90.4 நேயர்களுக்கு வணக்கம். நான் கௌஷி. பண்டிகை காலம் வந்துட்டாலே நம்மளோட வீடு கடைகள் எல்லாம் சீரியல் லைட்ஸோட ஜொலிக்கும் இல்லையா? இந்த தீபாவளிக்கு சுதாவும் அவளோட வீட்டை சீரியல் லைட்ஸால டெக்கரேட் பண்ண போறா. அதுவும் அந்த சீரியல் லைட்ஸ் அவளே வீட்ல தயாரிக்க போறா. சுதா எப்படி அந்த சீரியல் லைட்ஸ் தயார் பண்றான்னு இன்னைக்கான ஒலி நாடகத்துல கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸ்போக்கன் டியூட்டோரியல் IIT பாம்பே வழங்கும் அன்றாட வாழ்வில் அறிவியல் வானொலி தொடர் நம்ம கடலோசை FM 90.4 சமுதாய வானொலியில். நாளைக்கு தீபாவளி. காலையிலேக்குள்ள எல்லா விளக்கையும் கழுவி காய வைக்கணும். நானே எல்லா வேலையும் செய்ய வேண்டியதா இருக்கு. இந்த சுதா எங்க போனா? சுதா சுதா எங்க இருக்க? அம்மா, நான் பால்கனில இருக்கேன். என்னாச்சு சுதா? நாளைக்கு தீபாவளி. நான் உனக்கு பிடிச்ச பலகாரம்லாம் செஞ்சுட்டு இருக்கிறேன். நீ புது ட்ரெஸ் வேற போட்டுக்க போற. அதனால தீபாவளியை செலிப்ரேட் பண்ண ஆர்வமா இருப்பேன்னு பார்த்தா இப்படி இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறியே. அம்மா, இன்னைக்கு ஸ்கூல்ல நானு, சந்தோஷ், ரம்யா 3 பேருமே சீரியல் லைட்ஸை பத்தி பேசிட்டு இருந்தோம். அவங்க 2 பேரும் தீபாவளிக்கு அவங்க வீட்டை டெக்கரேட் பண்ண சீரியல் லைட் வாங்கியிருக்காங்களாம். அந்த சீரியல் பல்ப் எல்லாமே நிறைய கலர்ல ஜொலிக்குமா. நம்ம வீட்டையும் சீரியல் லைட்ஸால டெக்கரேட் பண்ணலாமா? இதுதான் உன் பிரச்சனையா? அம்மாவும் பொண்ணும் எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? சுதாவோட ஃப்ரெண்ட்ஸ் தீபாவளிக்கு அவங்க வீட்டை சீரியல் லைட்ஸால டெக்கரேட் பண்ண போறாங்களாம். அதான் சுதாவும் நம்ம வீட்டையும் சீரியல் லைட்ஸால டெக்கரேட் பண்ணலாமான்னு கேக்குறா. நீங்க சுதாவை எலக்ட்ரிக்கல் ஷாப்புக்கு கூட்டிட்டு போய் சீரியல் லைட் செட் ஒன்று வாங்கிட்டு வந்துடுறீங்களா? என்னது வாங்கவா? சுதா, அப்பா நானே உனக்கு நல்ல ஒரு சீரியல் லைட்டை செஞ்சு தர்றேன். என்னது, நம்ம வீட்லயே சீரியல் லைட் தயாரிக்கலாமா? கண்டிப்பா சுதா. முதல்ல அப்பா போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். அதுக்கப்புறமா கடைக்கு போய் சீரியல் லைட் செய்யறதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்கிடுவோம். சரியா? ஓகேப்பா. அண்ணே, ஒரு 9 வோல்ட் பேட்டரி, ஒரு பேட்டரி ஹோல்டர், 5 10 mm LED பல்ப்ஸ், 15 சென்டிமீட்டர் வயரு, இதெல்லாம் தாங்கனே. அப்பா, வெறும் 5 பல்பு தானா? உனக்கு எத்தனை பல்ப் வேணும் சுதா? கேளு, வாங்கிடுவோம். அப்பா, ஒரு 25 பல்பு வேணும். ப்ளீஸ் பா. சரி சுதா, 20 பல்பும் 2 பேட்டரியும் வாங்குவோம். ஒரு சீரியல் செட்டு நான் பண்ணுவேன். என்ன பார்த்து நீ ஒண்ணு பண்ணணும். ஆஹா, சூப்பர் ஐடியாப்பா. நான் இப்பவே சந்தோஷையும் ரம்யாவையும் கால் பண்ணி கூப்பிடுறேன். இன்னைக்கு ஜாலியா இருக்க போகுது. கூப்பிட்டுக்க. அண்ணே, உங்ககிட்ட என்னென்ன கலர் பல்ப்லாம் இருக்கு? கொஞ்சம் காட்டுங்க. சிவப்பு, ஊதா, மஞ்சள், ஆரஞ்சு, அப்புறம் பச்சை கலர்ல எல்லாம் பல்ப் இருக்கு சார். ஓகேண்ணே. எல்லா கலர்லயும் 4 பல்பு கொடுங்க. ஓகே சார். சுதா, காலிங் பெல் அடிக்குது பாரு. யாரோ வந்திருக்காங்க. போய் கதவை தர. ஏன் ஃப்ரெண்ட்ஸ் தான்ப்பா. சந்தோஷ், ரம்யா 2 பேரும் உள்ள வாங்க. என்ன சுதா, ஃபோன்ல ஏதோ சர்ப்ரைஸ்னு சொன்ன? என்னன்னு சொல்லு. புதுசா ஏதாச்சும் கண்டுபிடிக்க போறோமா? சுதா, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாச்சா? சரி, எல்லாரும் வாங்க, போய் சீரியல் செட் செய்ய ஆரம்பிக்கலாம். என்னது, நாம சீரியல் லைட் செய்ய போறோமா? இது சூப்பரா இருக்குமே. ஆமா ரம்யா, இதுதான் அந்த சர்ப்ரைஸ். இதுக்கு தான் உங்க 2 பேரையும் கூப்பிட்டேன். இப்போ என்ன பண்றீங்கன்னா, ஒரு 10 பல்ப் எடுத்துக்கங்க. அங்கிள், நான் பண்றேன் அங்கிள். அங்கிள், இதை பாருங்களேன். இந்த பல்புக்கு கீழே 2 பின் அட்டாச் பண்ணியிருக்கு. அதுல ஒரு பின் சின்னதா இருக்கு, இன்னொரு பின் கொஞ்சம் பெருசா இருக்கு. ஏன் அங்கிள்? நல்லா கவனிச்சுக்க சந்தோஷ். இந்த சின்னதா இருக்குல்ல, இந்த பின்னை நெகட்டிவ் டெர்மினல்னு சொல்லுவாங்க. பெருசா இருக்கிறத பாசிட்டிவ் டெர்மினல்னு சொல்லுவாங்க. இப்ப 2 பல்ப் எடுத்துக்க. ஒரு பல்போட நெகட்டிவ் பின்னையும் இன்னொரு பல்போட பாசிட்டிவ் பின்னையும் கனெக்ட் பண்ண. அங்கிள், அதை எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியலையே. நான் என்னோட செட்டை எப்படி பண்றேன்னு பாரு. அந்த 2 பின்னையும் வளைச்சு திருப்பிக்கணும். ஒரு பல்போட பெரிய பின்னையும் இன்னொரு பல்போட சின்ன பின்னையும் கனெக்ட் பண்ணணும். இப்படியே எல்லா பல்பையும் கனெக்ட் பண்ணணும். எல்லா பல்பையும் கனெக்ட் பண்ணிட்டேன் அங்கிள். ரம்யா, இப்ப நீ அந்த கனெக்ட் பண்ண பல்ப் எல்லாம் வாங்கிக்க. ஓகே அங்கிள். வாங்கிட்டியா? இப்ப பேட்டரி ஹோல்டர் எடுத்துக்க. அதுல பாசிட்டிவ் சிம்பிள் இருக்கிற பக்கத்துல இருந்து ஒரு வயர் வருது பாரு, அதை எடுத்துக்க. அந்த வயரோட முனை ஓபன்ல இருக்கா? ஆமா அங்கிள். குட் ரம்யா. அந்த வயரை ஏற்கனவே கனெக்ட் பண்ண பல்ப் செட்ல இருக்கிற முதல் பல்ப் இருக்கு பத்தியா, அதோட நெகட்டிவ் பின்னோட கனெக்ட் பண்ணிக்க. பண்ணிட்டேன் அங்கிள். சுதா, இப்போ உன்னோட டர்ன். அந்த லாஸ்ட் பின்னை பாரு, கனெக்ட் பண்ணாம இருக்குல்ல, அது பாசிட்டிவா இல்ல நெகட்டிவான்னு சொல்லு பாப்போம். இந்த பின்னு கொஞ்சம் நீளமா இருக்கு. அப்போ இது பாசிட்டிவ் பின் தானேப்பா? கரெக்டா சொன்ன சுதா. சரி, நீ ஒரு வயர் எடுத்துக்க.
அதில் ஒரு முனைய அந்த லாஸ்ட் பல்பில் இருக்க பாசிட்டிவ் பின்னோட கனெக்ட் பண்ணிக்க. அப்புறம் கனெக்ட் பண்ண வயரோட இன்னொரு முனையை எடுத்து ஸ்விட்சில் இருக்க அந்த கொக்கியில மாட்டு. இந்த கொக்கியை மைனஸ்னு சொல்லுவாங்க, தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஸ்விட்ச்லையும் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு 2 டெர்மினல்ஸ் இருக்கும். பண்ணிட்டேன்பா. அப்பா, இப்போ பேட்டரி ஹோல்டர்ல நெகட்டிவ் பக்கத்துல இருந்து வர்ற வயரை ஸ்விட்ச்ல இருக்கிற பாசிட்டிவ் பாயிண்டோட கனெக்ட் பண்ணணும் தானே? பேசாம அதை பண்ணட்டா? சூப்பர் சுதா, அப்படியே பண்ணு. நீ சரியான அதிக பிரசங்கி சுதா. இப்போ நான் அந்த 9 வோல்ட் பேட்டரியை இந்த பேட்டரி ஹோல்டரில் போடுறேன். சரி, யார் இப்போ சுவிட்ச் ஆன் பண்ண போறீங்க? அங்கிள் ப்ளீஸ், நான் ஆன் பண்றேன். ஓகே ஓகே ரம்யா, நீயே போய் பண்ணு. டாடா, ஆன் பண்ணிட்டேன். வாவ், நம்ம சீரியல் செட்டு சூப்பரா வேலை செய்யுதுப்பா. எல்லா பல்பும் கலர் கலரா எரியுது. அப்பா, எனக்கு ஒரு டவுட். நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணதும் எப்படி லைட்ஸ்லாம் ஆஃப் ஆகுது? நல்ல கொஸ்டின் சுதா. இப்போ நாம சுவிட்ச் ஆஃப் பண்ணும்போது வயர் மூலமா பேட்டரியில இருந்து லைட்டுக்கு போற எலக்ட்ரிசிட்டி கட் ஆகும். எலக்ட்ரிசிட்டி கட் ஆச்சுன்னா லைட் எரியாது. திரும்ப சுவிட்ச் ஆன் பண்ணாதான் பேட்டரியில இருந்து எலக்ட்ரிசிட்டி வயர் வழியா திரும்பவும் லைட்டுக்கு வர ஆரம்பிக்கும். அந்நேரம் எல்லா லைட்டும் எரியும். நாம் சுவிட்சை போட்டதும் கரண்ட்டு பேட்டரியிலேருந்து ஃபஸ்ட்டு பல்ப் இருக்குல்ல, அங்கே போய் அதுக்கப்புறமா கனெக்ட் பண்ண பின் மூலமாக அடுத்தடுத்த பல்புக்கெல்லாம் வரிசையாக போகுது. அப்புறம் மறுபடியும் கரண்ட் எங்கே ஸ்டார்ட் ஆச்சோ அங்கேயே வந்துடும். இன்னைக்கு நாம எல்லாரும் சேர்ந்து செஞ்ச இந்த ஆக்டிவிட்டி செம்ம ஃபன்னாக இருந்துச்சுல. ஸ்போக்கன் டியூட்டோரியல் ஐஐடி பாம்பே வழங்கிய அன்றாட வாழ்வில் அறிவியல் வானொலி தொடர் நம்ம கடலோசை FM 90.4 சமுதாய வானொலியில். இன்னைக்கான ஒலி நாடகம் ரொம்பவே ஃபன்னா இருந்துச்சுல. சரி, நீங்க எப்பயாச்சும் உங்க வீட்ல சீரியல் செட்டை தயார் பண்ணிருக்கீங்களா? எந்த ஃபங்க்ஷனுக்காக நீங்க சீரியல் செட் தயார் பண்ணீங்க? அதை கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த அத்தியாயத்துல சந்திக்கலாம். நன்றி.